உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது ஒரு கொகை இல்ல, இது ஒரு ரெசார்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு பூகம்பம் வந்துச்சு. அண்ட் இந்த பூகம்பத்தால அப்படியே இந்த பூமி கீழே புதஞ்சிருச்சு. அண்ட் ரெசார்ட்டும் இதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க இருக்கிற செவரெல்லாம் கொஞ்சம் நல்லா பாரு, அப்போ உனக்கே புரியும். ஆமா, முதல்ல இந்த இடத்த ஃபுல்லா கிளியர் பண்ணி ஆகணும். அப்போ நீ ஒரு கொடியை கூட நட்டுடு. அப்ப எல்லாரும் முன்ஜாக்கிரதையா இருப்பாங்கல்ல. இல்லனா நாம உள்ள விழுந்த மாதிரி வேற யாராவது விழுந்துருவாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? இன்னைக்கு நாம இங்க விழுந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்க உள்ள விழுந்திருக்காங்க. அண்ட் அவங்க கீழே விழுந்து அவங்க இங்கே இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஆத்மா இப்பவும் இங்க குகையில இருக்கு. என்னாச்சு? இங்க சுத்தமா நெட்வொர்க்கே வர மாட்டேங்குது. போன் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த போன் கிடைக்காம இருந்திருக்கலாம். பொய்யான நம்பிக்கையை கொடுத்து என்ன ஏமாத்திட்டேன். சரி, கத்த ஆரம்பி. நல்ல ஜோரா கத்து. ஏன்னா தேவையில்லாம சண்டை போடுறதுல உன் எனர்ஜி வேஸ்ட் பண்றியே. அதுக்கு நீ பேசாம கத்தி ஹெல்ப் கேட்கலாம். கத்தி கத்தி ஹெல்ப் கேளு. உண்மையிலே எனக்கு மூளை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இருக்கா? அது இருக்குன்னா கொஞ்சம் என்கிட்ட ஒழுங்கா பேசுறியா? ஓகேட்டுங்க, முடியாது. பை த வே, ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். என் குரல் உனக்கு எப்படி கேட்டுச்சு? நானும் ஜூஹி இங்க மாட்டிட்டு இருக்கோன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் கத்துனது அந்த அளவுக்கு உன்னோட காதுல விழுந்துச்சேன்னு? இல்ல. அப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது என்னவோ நடந்திருக்குன்னு தெரிஞ்சது. அதாவது மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ இங்க இருக்கிற மாதிரியே நான் உணர்ந்தேன். அதான் ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்ததுமே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆனா இதுக்கெல்லாம் தனி டேலண்ட் வேணும்ல. நீ தான் என்ன இந்த அளவுக்கு குத்தி பேசுற. இந்த டேலண்ட் உனக்கு எப்படி வந்ததுன்னு நான் கேட்டதே இல்லையே. எதிர்த்து போராடணும்னு ஒரு தடவை நாம முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பயம் நம்மள நெருங்காது, ஓடி போயிடும். ஆனா திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால என்னமா, மறுபடியும் நம்ம பயத்தை எதிர்த்து போராடலாம், மறுபடியும் ஜெயிக்கலாம். அப்புறம் பாரு, அது திரும்ப பயந்து ஓடி போயிடும். அதனால ஜூஹி, நீ எப்பவும் பயப்படக்கூடாது, சரியா? உனக்கு எதுவும் ஆகாது. நான் ரிஷிலாம் இருக்கோம்ல. ப்ராமிஸ். சிமெண்ட் ப்ராமிஸ். சிமெண்ட் ப்ராமிஸ் எல்லாம் யார் உனக்கு கத்து கொடுத்தாங்க? ரிஷி அங்கிள் தான். சொல்லுங்க, சிமெண்ட் ப்ராமிஸ் தானே? ப்ளீஸ். ஆமாப்பா, சிமெண்ட் ப்ராமிஸ். என்னை இங்க இருந்து சீக்கிரமா காப்பாத்துங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் ஹோம்வொர்க் வர பண்ணணும். வா, நாம எங்க இருந்து விழுந்தோமோ அந்த இடத்துக்கே போயிடலாம். வா. ஆனா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? சார், இங்க என்ன பண்றீங்க? யாரையாவது உள்ள தேடுறீங்களா? அதுவும் இவ்வளவு பெரிய பள்ளத்துல உங்களை இங்க பார்த்ததுல சந்தோஷம் சார். மறுபடியும் உங்களுக்கு சேவை செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். பல்விந்தர், நீ இங்க இருந்து நேரா ரெசார்ட்டுக்கு போ. அங்க இருக்கிற ஸ்டாஃப் யார்கிட்டயாவது இங்க சொல்லி அனுப்பு. அவங்க வந்து காப்பாத்துவாங்க. கிளம்பு. சரி சார். ஏப்பா, சார் இங்க இருந்து வெளியில இருக்கணும்ல? என் முன்னாள் முதலாளிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்ல. ஆனா மனுஷன் ரொம்ப நல்லவருப்பா. தானம் தர்மம் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா என்னோட விஷயத்துல மட்டும் இவன் பாவியா மாறிடுறான். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப சாது சன்னியாசியும் கூட. இந்த பொட்டெல்லாம் வச்சுப்பாங்களே, ஆனா நான் சாமியார் கிடையாது. நான் ஒரு பாவி. எனக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டபுள் கெடுதல் பண்ணுவேன். பல்விந்தர், நான் ரெக்வஸ்ட் பண்றேன், நீ உடனே போ. யாரையாவது கொஞ்சம் இங்க அனுப்பிப்பேன். நீ என் பேச்ச கேட்டா உன்னோட பேச்ச நானும் கேட்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என் காதல் உண்மை இல்லையா? நான் என் லட்சுமிக்காக என்ன நல்லா செஞ்சேன். கிட்னாப்பரான, கிரிமினலான, வாழ்க்கையில செய்யக்கூடாத எல்லா தப்புக்களையும் நான் செஞ்சேன். ஆனா கடைசியில் அவ என்ன விட்டுட்டு போயிட்டான். விடமாட்டேன், உன்கிட்ட இருந்து பறிப்பேன் உன்னோட வாழ்க்கைய. ஒரு தடவை நான் சொல்றது கேளு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன் பேச்ச மேல இருக்கிறவங்க கேட்போம். ஏன்னா நீ அவங்ககிட்ட தான் போக போற. அதனால அங்க போய் நல்ல யோசி. ஜம்முனரு. பல்விந்தர், பாய். பல்விந்தர்.
பல்விந்தர்! அவன் பழி வாங்கதான் இவ்வளவு தூரம் வந்தான். பழி வாங்கிட்டு போயிட்டான். எவ்வளவு முறை வேண்டாம் வேண்டான்னு, ஆனா அவன் என் பேச்சு கேட்கலையே. வழி அடைச்சிட்டு போயிட்டான். பல்வேந்தரா எங்கயா? நிஜமாவா? எப்பவும் நீ தான் என்கிட்ட போய் சொல்லுவேன், ஆனா நான் உண்மையை தான் சொல்லுவேன். அண்ட் உண்மை தான், பல்விந்தர் இங்க வந்தா அந்த வழி அடைச்சிட்டு போயிட்டான். அண்ணா நான் கரிஷ்மா, பசங்களை நாம எப்படி பிரிச்சு வைக்கணுங்கிறத பத்தி யோசிக்கவே கூடாது. நாம எப்பவும் நம்ம பசங்களுக்கு இன்னும் நல்லது பண்ண முடியுமான்னு தான் பார்க்கணும். பசங்க எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால எப்போது அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்பட்டா அப்ப மட்டும் சப்போர்ட்டா நாம நிக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படிதான் யோசிப்பீங்க? ஆமா, அப்படிதான் யோசிப்பேன். அண்ட் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் ஷட் அப். நான் ஏன் சொல்றேன்னா, பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க, என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நாம சப்போர்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். அண்ட் மைண்ட் யூ, அதை விட்டுட்டு கீழ்த்தரமான பாலிடிக்ஸ் என் வீட்டில் இருக்கக்கூடாது. அரை மணி நேரத்தில் கிளம்புறோம். நீலம், இதெல்லாம் என்னது? இப்படி பேசுறாரே. பேசிட்டு போட்டோம். சில நேரம் தேவையில்லாம இப்படிதான் பேசுவாரு. காட், அண்ணா இஸ் டூ மச். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அதிகமா பேசுறது இல்லைன்னு. இவரு எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன செய்யறது? வேற என்ன, நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். ஜூஹி எங்க போனா? ஜூஹி! என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். மத்த எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்க. உன் புருஷனோட வாழ்க்கையை காப்பாத்து லட்சுமி. எப்படியாவது காப்பாத்தி. பல்வேந்தர் இங்க வந்திருக்கானா? இது தற்செயலா இல்ல பண்டிதர் சொன்ன மாதிரி? லக்ஷ்மி ஆகட்டும், இவரோட புரிதல் ஆகட்டும், இவங்களுக்காகலாம் என் பையனோட வாழ்க்கையை நான் பணயம் வைக்க மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நான் நடத்தி காட்டுவேன். அப்படின்னா ரிஷிக்கு கால் பண்ணி நான் வர வேண்டாம். சொல்லட்டுமா? இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. அவனே கிளம்பி வரட்டும். ஒரு நாள் பெருசா என்ன நடந்துரும்? வீட்டுக்கு தானே திரும்பி வர போறாங்க. அப்ப பாத்துக்கலாம். இவர் சொன்ன மாதிரி நடந்துகிட்டோன்னு இவர் மனசுல ஆழமா பதியட்டும். இல்ல, நாம இங்க இருந்து வெளியில போய் தான் ஆகணும். நான் இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆமா, கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போறதுக்கு இங்க இருந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். நாம இங்கே தங்கிடக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.